ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. அனைவருக்கும் வணக்கம். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஒரு முக்கியமான ஒரு விநாயகர் கோவிலை பற்றி தாங்க உங்கள்கிட்ட இங்கே பதிவு பண்ண வந்திருக்கேன். பொதுவாக நம்ம விநாயகர் ஆலயம் எங்கே இருந்தாலும், ஒரு தெருக்குத்துன்னு இருந்தால் கூட அங்கே பிள்ளையார் இருப்பார். பிள்ளையார் இல்லாத இடமே கிடையாது. ஒரு பூஜை அப்படின்னாவே முதல் கடவுளான அந்த விநாயகருக்கு தான் முதல் பூஜைகள் எல்லாமே விநாயகர் துதியோட தான் ஆரம்பிக்கும். நம்ம எந்த ஒரு செயலை எடுத்தாலும் பிள்ளையார் சொல்லி போட்டு தான் அந்த செயலை தொடங்குவோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆனால் இந்த விநாயகருடைய அவதார சொரூபங்கள் அப்படிங்கிறது நிறையங்க. அந்த அவதார சொரூபங்களில் அந்த உச்சிஷ்ட கணபதி அப்படிங்கிறவர் ரொம்ப ரொம்ப விசேஷமானவர் அப்படின்னு சொல்லலாம். இந்த உச்சிஷ்ட கணபதியினுடைய தாற்பயம், இவருடைய அவதார நோக்கம் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய கதை. அதை இன்னொரு நாளைக்கு நம்ம விரிவாக பார்ப்போம். இப்போ இந்த ஆலயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இந்த உச்சிஷ்ட கணபதி முக்காலத்தையும் உணர்த்தக்கூடிய ஆற்றல் பெற்றவர். முக்கியமாக நீங்கள் நல்ல ஒரு ஜோதிடராக, நல்ல வாக்குப்பளிதம் உள்ள ஒரு நல்ல ஜோதிடராக இருக்காங்கன்னா அவங்க உச்சிஷ்ட கணபதியினுடைய உபாசனை பெற்றவர்களாக இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கணபதிங்கிறவர் ஜோதிடத்திற்கு மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த உச்சிஷ்ட கணபதியினுடைய அந்த உபதேசம் அப்படிங்கிறது அவ்வளோ எளிதாக எல்லாரும் பண்ணிட முடியாது. அதுக்கு நிறைய விதி பயன்கள் அப்படிங்கிறது இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த உச்சிஷ்ட கணபதி இந்த இந்தியாவில், அதுவும் ஆசியா கண்டத்தில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் தனி விமானத்தோட, அதாவது ராஜநிலை 5 நிலை கொண்ட ராஜகோபுரத்தோட 3 பிரகாரங்களோட அவர் மனைவியை மடியில் அமர்த்திய, நீலவாணி சரஸ்வதி மடியில் அமர்த்திய திருக்கோலத்தோட காட்சி தர்றார். எந்த இடத்துலன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் மணிமுத்தீஸ்வரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த உச்சிஷ்ட கணபதி யோக நிலையில காட்சி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த உச்சிஷ்ட கணபதி வந்ததற்கான நிகழ்வு எப்படின்னா, முத்தள முனிவர் மகரிஷி இருக்காரு. அந்த முத்தள மகரிஷினுடைய சீடர்களில் ஒருவர் ஹேரண்ட மகரிஷி. அவர் என்ன பண்றாரு, அந்த தென்னாட்டுக்கு வரும்போது இந்த விநாயகர் இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு பண்ணியிருக்காரு. இந்த மணிமுக்தீஸ்வரம் தாமிரபரணியோடைய அந்த வடகரையில், இந்த கோயிலினுடைய வடகரையில் தான் தாமிரபரணி ஆறு அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அருமையான பைரவ தீர்த்தத்துடன் இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு அருகாமையில் பைரவர் தீர்த்தம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த பைரவர் தீர்த்தத்தில் நீராடி இந்த உச்சிஷ்ட கணபதியை வழிபடுறாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த உச்சிஷ்ட கணபதி கோயிலில் இந்த குழந்தை பாக்கியம் யாருக்கெல்லாம் பிரச்சனைக்குரியதாக இருக்கோ, இந்த குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருப்பவர்கள் அவங்க கவனமாக இந்த பரிகாரத்தை பார்த்துக்கோங்க. அந்த கோவிலில் நைட்டு 7:50 8 மணி வரையும் பள்ளியறை பூஜைன்னு ஆசியா கண்டத்தில் விநாயகருக்கு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கோவில் இந்த ஒரு இடம்தாங்க. இந்த பள்ளியறை பூஜையில் நீங்கள் அங்கே விநாயகருக்கு தேங்காய் மாலை கட்டி அவருக்கு சாற்றிட்டு, மாதுளம் பழத்தை அவருக்கு நெய்வேத்தியமாக வச்சு வழிபட்டுட்டு, அந்த பள்ளியறை பூஜையில் அவருக்கு அபிஷேகம் செய்த பாலும் இந்த மாதுளம் பழமும் உங்களுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க. அதை வாங்கி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் இங்கே கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் படிக்கிற குழந்தைகளுக்காக இருக்கட்டும், திருமணம் ஆகாதவர்களுக்காக இருக்கட்டும், ஏன்னா தம்பதியாக இங்கே காட்சி கொடுக்கிறார் யோக பைரவராக. அதுவும் மந்திர கர்ண அமைப்பில் விதிப்படி இங்கே அவரை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதனால ரொம்ப சிறப்பான ஒரு சூட்சும ரூபத்தோடு இங்கே காட்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான இந்த உச்சிஷ்ட மகா கணபதியினுடைய இந்த மணிமுத்தீஸ்வரம் ஆலயத்தில் போய் நீங்கள் தரிசனம் பண்ணுங்க. ஜோதிடர் படிக்கக்கூடிய அல்லது ஜோதிடராக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இந்த உச்சிஷ்ட கணபதி கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணுங்க. ஏன்னா உச்சிஷ்ட கணபதியுடைய உபாசனை பெற்று அதனால் பயனடைஞ்சிருக்கேன் அப்படிங்கிற முறையில் இந்த தகவலை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் கண்டிப்பாக வாய்ப்புள்ளவர்கள் இங்கே மணிமுத்தீஸ்வரம் போயிட்டு வாங்க. அங்கேயே சொர்ண ஆகர்ஷண பைரவரும் இருக்கார். நாங்கள் அந்த கோயிலுக்கு போகிற அன்னைக்கு கரெக்டாக திருச்செந்தூர் போகலான்னு நாங்கள் பயணப்பட்டுக்கிட்டு இருந்தோம். திடீர்னு அங்கே நாளைக்கு மணிமுத்தீஸ்வரம் கோயிலுக்கு போகலாமான்னு நம்ம கூட நண்பர் கேட்டார். அதுக்குன்னு நாளைக்குங்கிறது வேண்டாம், இன்றைக்கே போய் விநாயகரை பார்த்துடலான்னு சொல்லிட்டு அப்போவே போனோம். கரெக்டாக 7:40 தான் அந்த கோயிலுக்குள்ளே போகிறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்,
பள்ளியறை பூஜை ஆரம்பிக்க போது அது ரொம்ப விசேஷம், பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு அஷ்டமி திதியும் ஆரம்பிச்சிருச்சு. சொர்ண ஆகர்ஷ்ண பைரவருக்கும் அன்னைக்கு பூஜை நடந்தது. 2யும் தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது. இந்த தகவலை உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மணிமுத்தீஸ்வரம் உச்சிஷ்ட மகா கணபதியின் பேரருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். ஜோதிட ரீதியாக யாரெல்லாம் இந்த மணிமுத்தீஸ்வரத்திற்கு போகலாம் அப்படின்னா, நம்ம ஜோதிடராக இருக்கக்கூடியவங்க, வாக்குப்பளிதம் வேண்டும் என்பவர்கள் எல்லாருமே இந்த கோயிலுக்கு போகலாம். குறிப்பா நம்மளுடைய அட்சயலக்ன பத்ததியில யாருக்கெல்லாம் அஸ்வினி நட்சத்திரம், மக நட்சத்திரம், மூல நட்சத்திரம் இப்போ அட்சய லக்னமாக பயணிக்குதோ அல்லது அட்சய ராசியாக பயணிக்குதோ, கேது மகாதசை யாருக்கெல்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கோ அவங்க கண்டிப்பா ஒரு முறை இந்த மணிமுத்தீஸ்வரம் போய் உச்சிஷ்ட மகா கணபதியை, யோக கணபதியை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு அவருடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்க வாழ்த்துக்கள். நன்றி. சித்தர் பூமி